பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். யோவான் 11:40 நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். விசுவாசம் இல்லாத வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்த காரியங்கள் நடக்கல, ஐயோ நான் செபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் செபிக்கிறது வேஸ்ட் என்று சொல்லி கூட எத்தனை பேர் இந்த நேரத்துல நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் என்னுடைய மகிமையை நீ காண்பாய் என்று கர்த்தர் இந்த நேரத்துல உங்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஆபிரகாம் விசுவாசித்தார், தேவனுடைய மகிமையை கண்டாருங்க. எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றது, அந்த மகிமை பெரிதாய் காணப்பட்டதுங்க. ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல சொல்லுவாருங்க, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்படி சொல்லுகிற ஒவ்வொரு விசுவாசத்தையும் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு பேசினாரே, விசுவாசத்தை பற்றி கர்த்தர் நம்மோடு அநேக வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்தி இருக்கிறாரே என்று சொல்லி இன்றைக்கு இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க உறுதியா தேவனிடத்துல வைக்கும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற மகிமையை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் செய்கிற அற்புதத்தை நீங்க பார்ப்பீங்க. எதெல்லாம் குறையா இருக்கு, எதெல்லாம் விட்டு விலகி போயிருக்கிறது, எதற்காக காத்திருக்கிறீங்க, என்ன நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, குடும்பத்துல, வாழ்க்கையில, தொழில்ல, பிள்ளைகள் மத்தியில அநேக ப்ராப்ளங்களோடு நீங்க வாழலாம், இருக்கலாம், ஏன் நடக்கல என்று நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைய விசுவாசிங்க, தேவனுடைய மகிமை நிச்சயமாய் உங்களுக்கு காண்க, உங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிற நல்ல தேவனாய் காணப்படுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைய விசுவாசத்தோடு, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை விசுவாசம் இல்லாத ஒரு பயணமா இருந்தராச்சா, ஆனா இந்த நிமிஷம் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும், நீங்க செய்கிற நன்மையும் அற்புதமும் எனக்கு வேண்டும் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். என்னை ரட்சிங்க, என்னை மீட்டு கொள்ளுங்க, உங்க மகிமை எனக்கு வேண்டும் என்று விசுவாசிங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய எல்லா நன்மைகளையும் கொடுக்க இயேசு வல்லவராயிருக்கிறார். இன்றே விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். அப்பா, இதோ ராஜா, விசுவாசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி அப்பா மார்த்தாள் மரியாள் இடத்துல நீங்க பேசினீங்கப்பா. இதோ விசுவாசித்தார்கள், மரித்து போயிருந்த லாசருவே நீங்கள் ஆண்டவரே ஜீவனை கொடுத்து எழுப்பினீங்கப்பா. இன்றைக்கு விசுவாசம் இல்லாமல் எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறார்கள் அப்பா வாழ்க்கையில. இப்பொழுதே ராஜா, இந்த ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே விசுவாசத்தோடு வாழ்வதற்கு உடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு நன்மையும் கிருபையும் தொடரும்படி இந்த செபத்து மூலியமா, உடைய வார்த்தை மூலியமா உடைய பிள்ளைகளோடு நீங்க பேசிய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுது உடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் மறந்து நான் விசுவாசத்தோடு வாழ்வேன், என் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அவருடைய மகிமை எனக்கு சொந்தம் என்று அப்பா விசுவாசத்தோடு உம்மிடத்தில் செபிக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதெல்லாம் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் விசுவாசத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ, எதெல்லாம் விசுவாசத்தோடு உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, எதெல்லாம் விசுவாசத்தோடு இந்த நிமிஷம் செபித்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லாமே இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் பெற்றுக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தாவே. இதோ ராஜா ஆண்டவரே, இந்த ஆன்லைன்ல பார்த்து விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிற ராஜா பலப்படுத்துங்க, நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தை விட்டு விடாதபடி உடைய பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்துங்க ராஜா. விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்துல நாங்களும் விசுவாசிக்கிறோம், எங்களுக்கு ஒரு நல்ல சபையை கொடுப்பீங்கப்பா ஆண்டவரே. சபைக்குடைய தேவைகளை நீங்க சந்திப்பீங்க, எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க என்று விசுவாசிக்கிறோம். அப்படியா இந்த ஊழியத்தோடு நாங்கள் விசுவாசத்தோடு செய்து கொண்டு உடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். விசுவாசிங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறார் கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.